1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் முதல் வசனம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். என்னை பின்பற்றுங்கள் என்கிற ஒரு பெரிய அறைகூவலை பவுல் கொரிந்து மக்களுக்கு கொடுக்கிறான். அதை சொல்றதுக்கே ஒரு தைரியம் வேணும், சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணும். என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பெரிய தகுதி வேணும், பெரிய தைரியம் வேணும். ஆனால் அது ரொம்ப முக்கியமாக இன்னொரு பகுதி அதில் இருக்குது. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை புதுசாக ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க இயேசுவை பார்க்க முடியல. அவங்க பார்க்குறது பவுலை தான். அவங்களுக்கு பவுல் தான் கிறிஸ்துவனுடைய ஒரு பிம்பம், ஒரு கிறிஸ்துவனுடைய ஒரு எதிரொலி. அதனால் நான் கிறிஸ்துவை பின்பற்றேன், நான் இயேசுவை தரிசித்தேன், இயேசுவை நான் குறித்து எனக்கு வெளிப்பாடு வந்துடுச்சு, அவரை நான் பின்பற்றிட்டு இருக்கிறேன். அதனால் நான் கிறிஸ்துவை பின்பற்றுவதினாலே நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்கிற அறைகூவலை விடுகிறான். பவுல் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றினான் என்று பார்க்க போகிறோம். அப்படி சொல்லக்கூடிய ஒரு தகுதி பவுலுக்கு இருந்தது. இயேசு சொன்னார், பரிசேயரை குறித்து இயேசு சொன்னார் மத்தேயு 23 அதிகாரத்தில், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யுங்க, அவங்களுடைய போதனையை நீங்கள் பின்பற்றுங்க, அவங்கள பின்பற்றாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கைக்கு அவங்க போதனைக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் பரிசேயரை பின்பற்றாதீங்க, பரிசேயருடைய போதனைகளை பின்பற்றுங்க, ஆனால் அவங்கள பின்பற்றாதீங்க என்று இயேசு சொன்னார். அந்த மாதிரி பலருடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. என்னுடைய போதனையை பின்பற்றுங்க, என்ன பின்பற்றிடாதீங்கன்னு சொல்லக்கூடிய நிலையில தான் பலருடைய அல்லது சிலருடைய நிலைமை இருக்குது. ஆனால் பவுல் தைரியமாக சொல்ல முடிஞ்சது, என்ன பின்பற்றுங்க என்று. எப்படி பவுல் கிறிஸ்துவை பின்பற்றினான் என்று அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 33 நம்ம படிக்கிறோம். அவன் அங்கே ஒரு பிரிவு உபச்சார கூட்டத்தில் பேசுகிறான். மூப்பர்களெல்லாம் வரவழைச்சி அவன் எபேசு சபையினுடைய மூப்பர்களெல்லாம் வரவழைச்சி, நான் உங்களை பார்க்குறது இதுதான் கடைசி தடவைன்னு சொல்லி அவங்களுக்கு பெரிய விடை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு செய்தியை அவன் பகிர்ந்து கொள்கிறான். பகிர்ந்து கொள்ளும்போது கடைசியில் சொல்கிறான், 33ஆம் வசனத்துலேருந்தே படிச்சிடுறேன். அப்போஸ்தலர் 20, ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன். இப்படி வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்க வேண்டுமென்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தேன். இயேசுனுடைய வார்த்தையை எல்லா விதத்திலும் நான் உங்களுக்கு காண்பித்தேன் என்று எபேசுடைய சபை தலைவர்கள் கூட்டத்தில் பவுல் பேசுகிறான். அது என்ன வார்த்தை? வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். வாங்குகிறது தப்பு கிடையாது, வாங்குகிறது பாவம் கிடையாது. ஊழியக்காரன் காணிக்க வாங்கலாம், ஊழியக்காரன் விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் அன்பாக கொடுக்குற காரியங்களை வாங்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதை விட கொடுக்கறது தான் பாக்கியம். அதான் அவன் சொல்கிறான், நான் யாருடைய உடைமையையும் இச்சிக்கலை, யாருடைய விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் யாருடைய உடைமையை மேலே ஆசைப்படலை. நான் என்னுடைய குழுவினருக்காக நானே எனக்கான நிதியை ஏற்படுத்தி கொண்டேன். கொரிந்தியில் எபேசில் இருந்தபோது என் கைகளே வேலை செய்தது என்று சொல்கிறான். டென்ட் மேக்கிங் என்று சொல்லக்கூடிய ஒரு முறையில்
தன்னுடைய தேவைக்கு மாத்திரம் வேலை செய்து சம்பாதிப்பது. ஒரு முழு நேர வேலையில் இல்லாமல், ஒரு முழு நேர அர்ப்பணிப்புக்குள்ளான ஒரு வேலையில் இல்லாமல், தேவைப்படும் போது மாத்திரம் ஒரு பகுதி நேர வேலை மாதிரி தேவைப்படும் போது மட்டும் அந்த வேலை செய்து வருமானம் ஈட்டி தன்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்வது. அங்கே மற்ற சபைகளிடத்தில் சம்பளம் பெற்றேன் என்று சொல்கிறான் கொரிந்தியருக்கு எழுதும்போது. ஆனால் அது கடமை. யாருக்கு ஊழியம் செய்கிறானோ, மந்தையை மேய்க்கிறவன் பாலை சாப்பிடுவான். ஆவிக்குரிய நன்மையை விதைக்கிறவன் சரீர நன்மைகளை அறுத்து கொள்ளலாம் என்கிற அதிகாரம், அனுமதி உண்டு. ஆனால் அவன் அதை செய்யலை. நான் அந்த பாக்கியமான ஒரு நிலைமையை வாங்குகிறத பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்கிற, அது ஒரு அகங்காரம் அல்ல. நான் வாங்கிறது எனக்கு ஒரு கௌரவ குறைச்சல். நான் பெரிய படிப்பாளி, நான் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, நான் வாங்க மாட்டேன், அப்படி ஒரு அகங்காரத்தில் அல்ல, அப்படி ஒரு கௌரவ நிலைமையில் அல்ல. இயேசு சொன்னார், வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். அதனால் நான் அதை மற்றவர்களுக்கு என்னுடைய வாழ்விலை காண்பித்தேன், செய்கையிலே காண்பித்தேன். ஒரு இடத்துல சொல்கிறேன், உங்களுக்கு நான் பாரமாக இருக்கவில்லை. கூடியவரை மற்றவர்களிடத்திலிருந்து வாங்குவதை தவிர்ப்பது, குறைப்பது. வாங்காமல் இருக்க முடியாது, நிச்சயமாக வாங்கக்கூடாது. பிள்ளைகள் வளர்ந்து பலப்பட்டு சொந்த காலில் நிற்கிற வரைக்கும் பெற்றோர்களிடத்தில் வாங்குகிறார்கள். பெற்றோர்கள் வயது முதிர்ந்து பலவீனப்பட்டு போகும்போது, அவர்களுக்கு வருமானம் இல்லாத போது, வருமானம் போதாத போது பிள்ளைகளிடத்தில் வாங்குகிறார்கள். மனைவி ஒரு இல்லத்தரசியாக இருக்கும்போது கணவனிடத்தில் வாங்குகிறாள். ஆகவே வாங்குவது ஒன்றும், ஒரு வேலை தருகிறவரிடத்திலே வேலை செய்கிறவர்கள் சம்பளம் வாங்குகிறார்கள். வாங்குவது ஒன்றும் தவறு இல்லை, பாவம் இல்லை, இது குறைச்சலான விஷயம் இல்லை, கௌரவ குறைச்சல் இல்லை, இழிவு இல்லை. வாங்குகிறது சரிதான். ஆனால் வாங்குகிறத விட கொடுக்க, அப்படிப்பட்டதான ஒரு வாஞ்சை, அப்படிப்பட்டதான ஒரு முயற்சி, அது பாக்கியம் என்று இயேசு சொன்னார். 4 சுவிசேஷங்களிலும் அது பதிவு செய்யப்படலை. அது பவுலுக்கு வெளிப்பாடாக வந்திருக்கலாம், அல்லது யாராவது கண்கண்டவர்கள் பவுலுக்கு அதை சொல்லியிருக்கலாம், காதால் கேட்டவர்கள். அவர்களெல்லாம் உயிரோடு இருந்தார்கள், பேதுரு போன்றவர்களெல்லாம், அவர்களெல்லாம் அதை சொல்லியிருக்கலாம். இயேசு சொன்ன வார்த்தை, அதை அவன் பின்பற்றினான். மற்றவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது. ஒரு கொடுக்கிற வாழ்க்கை வாழணும், வாங்குகிற வாழ்க்கை இல்லை, கொடுக்கிற வாழ்க்கை வாழணும் என்பதை தன் வாழ்க்கையில் காண்பித்தான். இயேசுவை அவன் பின்பற்றினான். நீங்களும் அப்படியே என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னான். ஆகவே அதனால தான் பவுலை அதிகமாக அவனை பற்றி பேசுகிறார்கள். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் போதகர்கள், பிரசங்கியார்கள், எழுத்தார்கள் பவுலை தான் அதிகமாக ரெஃபர் பண்ணுறாங்க, பவுலை தான் சுட்டி காட்டுறாங்க. பவுல் பாருங்கள், கிறிஸ்துவனுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்தில் அணிந்திருக்கிறேன் என்று ஒரு இடத்துல சொல்கிறான். நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொல்கிறான். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையன்றேன், நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொல்கிறான். கிறிஸ்துவின் சிந்தையை பற்றிய வெளிப்பாடு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவின் சிந்தையை பற்றிய வெளிப்பாடு அவனுக்கு உண்டானது. அதனால நாமும் பவுல் போன்றவர்களை பின்பற்றுவோம். நாமும் கிறிஸ்துவை பின்பற்றி நம்மை மற்றவர்கள் பின்பற்ற அழைக்கக்கூடிய, அறைகோல் விடுக்கக்கூடிய ஒரு தகுதியை அடைவோம். ஆமென்.